சரிகமப நிகழ்ச்சியில இனியா தேவயானி அவங்கள பத்தி விமர்சனம் பற்றியும், மேலும் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5ல தேவயானி அவர்களோட பொண்ணு இனியா அவர்கள் களமிறங்கியிருந்தாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாலுமே, அவங்க தேவயானியோட பொண்ணு. அந்த ஒரு காரணத்தினால தான், அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவங்க வெளிய போகாம அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க உள்ள இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியால இந்த ஒரு கமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதை இனியாவுமே பார்த்துருக்காங்க. நேற்று ரொம்பவே சூப்பராக பாடி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் இனியா அவர்கள் ரொம்பவே எமோஷனலாக இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்கும் நான் யாருன்னு முடிவு பண்ணணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த ஷோவில் கலந்துக்கிறப்ப அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸோ அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே கிடையாது. நானாக விருப்பப்பட்டு உள்ளே வந்தேன். அண்ட் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அத வச்சு ஒண்ணொன்னா புதுசா கத்துக்கிட்டு நான் முன்னேறி வந்துட்டுருக்கேன். ஆனா புத்தம் பொதுவா ஆன்லைன்ல வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சபீசனாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், செந்தமிழனாக இருக்கட்டும், அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாரி இல்லங்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அதே அளவுக்கு தான் நானும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து செலிபிரிட்டியா இருக்கிறதுனால, என்னோட புகழ் அப்படிங்கிறது அவங்க பேர்ல மறைஞ்சிருது. நான் தேவயானோட பொண்ணு இனியா அப்படின்னு பேர் வாங்க விரும்பல. இனியாவோட அம்மா தான் தேவயானின்னு பேர் வாங்க வைக்கணும்னு தான் என்னோட ஆசை. அதற்காக நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டே பேசியிருந்தாங்க. பவித்ரா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பவித்ராவாக இருக்கட்டும், செந்தமிழாக இருக்கட்டும், நம்மள்ல ஒரு ஆளா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கஷ்டப்பட்டு மேல போயிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் இனியாவுமே வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் பெருசா இருக்கிறதுனால ஈஸியா அத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி போயிருது. அப்படி இல்லங்கிற மாரி தான் அவங்களுமே பேசியிருந்தாங்க. இனியாவோட இந்த ஒரு சென்டிமெண்டல் ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 9ல பிரபல சீரியல் ஆக்டர் சபரி கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 வரப்போற அக்டோபர் 5ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு சீசன்ல ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் தான் வந்து கலந்துக்க போறாங்க. குறிப்பா பொன்னி சீரியல் நாயகன் இருக்கார் இல்லையா சபரி, அவர் வந்து கலந்துக்க போறாரு. அவர் ஏற்கனவே பாரதி கண்ணம்மால நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு தொடரில் நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ பொன்னி சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இதற்கிடையில அவருக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னும், அவர் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அவர் ஒரு சில படங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்ட்டா இருந்திருக்காரு. சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அவர் நெடுநாளா ஏங்கி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு அங்கீகாரம் பிக் பாஸ்ல கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட யூடியூபர்ஸுமே இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.